வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். செலியன் ஜெனியை ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு, ஜூஸ்லாம் குடிக்க வைக்கிறாரு. எனக்கு வேணாம் செலியா அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. என்னோட பாப்பாக்கு பசிக்கும்ல, குடி ஜெனி அப்படின்னு சொல்றாரு. செலியன் ஜெனியை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறத பாக்கியாவும் பாக்கியா மாமியாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாக்கியா வீட்டுக்கு இப்போ ப்ரொடியூசர் பொண்ணு வர்ஷினி வராங்க. ஜெனியுமே அங்க வராங்க. நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க வர்ஷினி. நீங்க கன்சீவா இருக்கிறீங்கன்னு எழில் சொன்னாரு, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா யார் இந்த பொண்ணு அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. பாக்கியாவோட மாமனார் சொல்றாரு, இந்த பொண்ணு தான் எழிலோட டைரக்டர் பொண்ணு வர்ஷினி அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு பாக்கியாவோட காலில் விழுந்துடுறாங்க வர்ஷினி. நீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டி அப்படின்னு கேக்குறாங்க வர்ஷினி. பாக்கியா நான் நல்லா இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்றாங்க. உங்களை கேட்கல ஆண்டி, அந்த ஆண்டியை கேட்டேன் அப்படின்னு பாக்கியாவோட மாமியார சொல்றாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, இந்த பொண்ணு அப்படிதாம்மா, இவளை ஆன்டி ஆன்டின்னு தான் கூப்பிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வயசு கம்மி தானே அப்படின்னு பாக்கியாவுமே சொல்லிடுறாங்க. பாக்கியா மாமனார் ரெண்டு பேருமே காய் வாங்குறதுக்காக போறாங்க. கோபியும் ராதிகாவும் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள போறதுக்காக போறாங்க. கோபி அப்பா வேணும்னே கோபியை வம்பிழுக்கிறாரு. காய்கறி கடைக்காரர்கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க நான் கொள்ளுத்தாத்தா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு சில பேரு கல்யாணம் ஆகி ஏதோ புது மாப்பிள்ள மாதிரி சுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவனோட மகனுக்கு குழந்தை பிறக்க போது அப்பா அவன் தாத்தா தானே, தாத்தா தாத்தான்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கோபி இப்போ சண்டைக்கு வராரு. செலியனுக்கு குழந்தை பிறக்க போது எனக்கு சந்தோஷம் தான், அதை வச்சு என்னை எதுக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. நீங்க ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. கோபி அப்பா சொல்றாரு, நாங்க ஹெட் மாஸ்டர்னாலதான் இன்ன வரைக்கும் ஒழுங்கா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம், ஆனா என்ன எங்க பிள்ளையதான் ஒழுங்கா வளர்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. புள்ளெல்லாம் ஒழுங்கா தான் வளர்ந்துருக்காரு, அவர் கேட்ட பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அப்படின்னு கோபி சண்டைக்கு நிக்கிறாரு. ஊர்ல நின்று சண்டை போடாதீங்க கோபி அப்படின்னு ராதிகா கோபியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. கோபி ராதிகாட்ட சொல்றாரு, பாத்தியா ராதிகா எங்க அப்பா என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்றாருன்னு அப்படின்னு சொல்றாங்க. ராதிகா சொல்றாங்க, நம்ம இங்க வந்திருக்கவே கூடாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. நீதானே ராதிகா சொன்னா அவங்க கண்ணு முன்னாடி நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கணும்னு அப்படின்னு கோபி சொல்றாரு. ராதிகா சொல்றாங்க, அவங்க கண்ணு முன்னாடிதான் நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு சொன்னேன், எதிர் வீட்டுக்கா வர சொன்னேன் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன இப்ப சந்தோஷமாவா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. இங்க வந்திருக்கவே கூடாது கோபி, நான் உங்களை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது அப்படின்னு கோவிச்சுட்டு போயிடுறாங்க. வேகமா ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. கதவு கலண்டு விழுந்துட போகுது ராதிகா அப்படின்னு சொல்றாரு கோபி. எல்லாரும் முன்னாடி நம்ம சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கணும் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. ராதிகா மறுபடியும் கதவை திறந்து கோபி முகத்திலேயே ஒரு பொம்மையை தூக்கி வீசுறாங்க. மனசுல நினைக்கிறாரு, இப்ப பொம்மை தூக்கி வீசுறா, நாளைக்கு கல்ல கூட எரிவா போல அப்படின்னு நினைக்கிறாரு. என்னோட வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடுத்ததான் ஸ்கூல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் இனியாட்ட கேக்குறாங்க, அப்போ உன்னோட அப்பா உங்க கூட இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இனியா. வருத்தமாவே இல்லையா அப்படின்னு இனியாட்ட கேக்குறாங்க. கஷ்டமா தான் இருக்கானா, என்ன பண்ண முடியும் அப்படின்னு இனியா சொல்றாங்க. அந்த டைம்ல கரெக்டா இப்போ மயு அந்த வழியா வராங்க. இவளை பார்த்தாலே பிடிக்கல, இப்ப இவ என்னோட டேடியை டாடி டாடின்னு கூப்பிடுறா, கார்ல அவர் கொண்டு வந்து இவளை டிராப் பண்றா, நான் உட்கார சீட்ல இவ உட்காந்து வரா அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. ஸ்டெப் சிஸ்டர் தானடி, போய் பேசு அப்படின்னு சொல்லி இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் நக்கலா சொல்றாங்க. ஐயோ இப்போ இனியாவை பார்த்து இனியாக்கா அப்படின்னு பேசுறதுக்காக வராங்க. இனிமே அக்கான்னு கூப்பிடாத அப்படின்னு கோபப்படுறாங்க இனியா. டாடி தான் சொன்னாரு, நீங்க இன்னமும் எனக்கு க்ளோஸ் அக்காவாயிட்டீங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க மயு. யார் உனக்கு டாடி அப்படின்னு இனியா கேக்குறாங்க. நீயாக்கா ஏன் கோபப்படுறீங்க அப்படின்னு மயு மறுபடியும் பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. நீயாவுக்கு கோபம் வந்துருது. இனிமே அக்கா அக்கான்னு என்கிட்ட பேச வந்தா அரைஞ்சிருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மயுவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறாங்க. மயு கீழே விழாம இப்ப இனியாவோட ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிடுறாங்க. அடுத்ததா ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. மயு ராதிகாட்ட ஸ்கூல்ல நடந்ததை பத்தி பேசுறாங்க. ஏமா இனியாக்கா என்கிட்ட கோபப்படுறாங்க, பாக்கியா ஆண்டி கூட பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்னு மயு கேக்குறாங்க. பேசலன்னு நீ வருத்தப்படக்கூடாது மயு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. நமக்கு யாருமே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல கோபி ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. கோபி மயூட்ட நீ கேட்ட டிராயிங் புக் கலரிங் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சாப்பிட்டியா மயு அப்படின்னு கேக்குறாரு. நான் சாப்பிட்டேன் டாடி அப்படின்னு சொல்றாங்க மயு. இன்னும் ஏன் தூங்காம இருக்கிறமா அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்காக தான் டாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க மயு. சோ ஸ்வீட் மயு அப்படின்னு சொல்றாரு கோபி. அவ ஸ்வீட்டா இருக்கிறதுனாலதான் அவளை எல்லாருமே ஹர்ட் பண்றாங்க அப்படின்னு ராதிகா கோபப்படுறாங்க. யாரு மயுவை ஹர்ட் பண்ணது அப்படின்னு கோபி கேக்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.